நான் வாங்கிட்டு வந்து வெத்தல, எனக்கு 2 வெத்தல, அவருக்கு 2 வெத்தல. சரியா பிரிச்சாரு. எனக்கு ஒரு பாக்கு, அவருக்கு ஒரு பாக்கு, சரி பாகமா பிரிச்சுக்கிறேன். நான் விடுவேனா? நான் எத்தாந்த சுண்ணாம்புல பாதி சுண்ணாம்பு நான் வச்சுக்கிறேன், மீதி சுண்ணாம்பு அவரு வச்சுக்கிறேன். கரெக்டா இருக்கணும். ஆமாங்க. போட்டு மொல்றோம், ஒரே எச்சல் தாங்கல. மார்கழி மாசம் வெயில். போச்சு. ஆமா, இந்த கூட்டத்துல உனக்கு செலவு யாருக்கு கலைவாணிக்கு தெரியும். யாருக்கு கலைவாணிக்கு சத்தியமா தெரியும். ஆமா, பாருங்க. நமக்கு வீண் பெற்று நம்ம அழகான மலர்கள் சொல்ல வந்திருக்கிறோம். அழகான மலர்களை பார்க்க வேண்டும், கருத்து பறிக்க வேண்டும், அழகாக கூந்தலில் சொல்லிக் கொள்ள வேண்டும். உண்மையாக அந்த மலர்களை சொல்லிவிட அந்த மலர்களை பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு. சென்று அதிலே ஒரு வண்டி தேனை ஒன்று என் மனம் மகிழ்ந்ததோ என்று ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு வண்ணங்கள் இருக்கு. சரி, இதெல்லாம் என்ன சொல்ல பாருங்கடா. சத்தியமா என்ன மலர் யாரு இதெல்லாம் என்ன தெரியுமா? தெரியுங்க. தெரியுமா? எல்லா கருப்பா இருக்கு. எந்த மாதிரி எங்க உட்காந்து தாண்டி கலப்படம் எல்லாம் சேர்ந்து இருக்குது. யாரு இதெல்லாம் சப்பிங் போட்டது அம்மா. சப்பிங் போட்டன்ற பக்கத்துல கரும்பு தோட்டம் இருக்குது. யாரு கரும்பு தோட்டம் பக்கத்துல சப்பிங் தோட்டம் இருக்கும், கனகாமரம் இருக்கும், மல்லி இருக்கும், முல்லை இருக்கும். அது பறிக்கிறது நம்மளுடைய சாமர்த்தியம். ஏடி விதவிதமான மலர்கள்லாம் பூத்திருக்குது. இதெல்லாம் என்னன்னா ஒரு மலரா இருக்கும். யாரு இல்லம்மா, எனக்குதான் தெரியும். உனக்கு எல்லாம் மலர்கள் தோட்டத்துல திராட்சை தோட்டம். ஏன் ஏது இதுவா திராட்சை தோட்டம்? ஐயோ சாப்பிடு பசி தாத்தாவளி பார்த்தாவளி உனக்கு தெரியும். ஆமா, தெரியவில்லை. எப்படி
நம்ம எல்லாரும் காட்சி ரசிக்கட்டும். புலவர்கள் பார்த்தாலும் பயந்தாமல் ஏற்றாலும் பாவலர் கூட்டாலும் சிறப்போடு விளங்குவது நம்முடைய அருந்தமிழ் நாடு. அப்படி நாட்டில் ஒரு பகுதியாக திகழக்கூடியதுதான் இந்த மத்தியவதனாபுரி நாடு. இந்த மத்தியவதனாபுரி நாட்டில் ராஜேந்திர மன்னர் எவ்வித குறையுமின்றி சிறப்போடு ஆட்சி செய்து கொண்டு வருகிறேன். தினமும் அதிகாலை எந்திரித்து காலை கடனை முடித்து என்னுடைய நாட்டு மக்களின் நலனை விசாரிக்க அவளோடு இருக்கின்றேன். எனக்கு புதிதாக வர வேண்டிய அவை காவலாளை காணவில்லை. போட்டுக்கிட்டியா? காலம் முழுவதும் இந்த மாலிய கழுத்தோடு தெரு தெருவாக அலைய கடவுது. தவறா நினைக்காதீங்க. உங்களுக்கு கொண்டு வந்த மாலையை நீ ஏன்டா எனக்கு போடாம நீயே போடுங்கன்னு கேக்குறேன். ஐயா காலம் கெட்டு போய்க்குதுங்க. காலம் கெட்டு போச்சு. அவன் எதுல பாம்பு வைக்கிறானே தெரியல. சொல்வது உண்மைதான். இதுல பாம்பு வச்சு காலம் இப்போ கெட்டு போச்சு. ஆமாங்க, அது எப்போ கெட்டு போச்சு. இதுல பாம்பு எவனா வச்சு இந்த மாலை நான் உங்களுக்கு போட்டுன்னு வச்சு இந்த பாம்பு வெடிச்சு நீ பொட்டுன்னு மேல போட்டினா இந்த நாட்டை யாரு ஆளுவாங்க? பரிசோதனை பண்ணி கால தாமதம் கேட்டால் கட்டு கதையை அள்ளி வீசி விட்டாயே. கால தாமதம் கேக்குறேன். வரும்போதே என்ன அலமுல அடுத்த இந்த அரசபைக்கு எனக்கு விருதாக வர வேண்டும் தானே. சொக்கா போட 1 மணி நேரம் வருவதற்கு என்ன காலம் தாவணி எடுக்க 1 மணி நேரம் வரும்போதே முடி விட்டுவான்.
ஐயா என்ன காலத்தாமதுன்னு கேக்குறேன். நான் வீட்டுக்கு அடங்காத ஒரு உலக மாதிரி தமிழ்ட்ட மாதிரி நான் பாட்டுன்னு ஓட்டு வச்சுக்கிறேன். நீ ஆமாங்க வீட்டுக்கு அடங்காத பிள்ளை. ஆமா தமட்ட போல ஊரை சுத்திட்டு வந்த பார்க்கும் போதே தெரியுது. எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப நாளா திருப்பதிக்கு போகணும்னு ஆசை. உனக்கு ஆமாங்க உண்மைதான்டா. எத்தனையோ தீமைகளை செய்யறோம். அந்த தீமை பாவ வினைய தீர்க்க அந்த எம்பெருமான் ஏழுமலையா அந்த ஏழுமலையா அந்த ஆலய சென்று வந்தா நாம் செய்த பாவ வினையெல்லாம் தீர வேண்டும் என்று. ஏன்னா நாட்டில் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறாங்க. ஆமா ஆண்டவா நான் நடப்பயண வருகின்றேன், என் குறையெல்லாம் தீர்க்கணும். ஒரு 10 லட்சம் பணம் கிடைக்கணும். பணத்திலே எனக்கு ஆச்சுங்க. நான் என் கையில காசு இல்ல, நானும் திருப்பதிக்கு போல போக முடியல. எங்க அப்பா என்ன பண்ணாரு, இந்த பையன் வீட்டுக்கு அடங்காத ஒரு உலகம் மாதிரி தமிழ் மாதிரி ஊர் சுத்திங்குது. இது காலகாலத்துல ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் இவன் குடும்பத்துல ஈடுபாடு பட்டாதான் சௌரி போட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அறியாத பிள்ளைங்க அப்படித்தான் ஆடி கிடக்குதுங்க. ஒன்னாரு தன்னாரு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ண கையோட மருமக பிள்ளை மாமியார் வீட்டுக்கு எதுக்கு போவாங்க? மறு உண்ண போகிறதா? விருந்து விருந்து விருந்து. ஆமாங்க. மறு உண்ண போனேன். 2 நாள் மறு முடிஞ்சது. 3வது நாள் மறுவை. உடனே எங்க மாமனார் வந்து பாவமரும் பிள்ளை திருப்பதிக்கு போயிட்டு வரலாம்னாரு. நீண்ட நாளாக உனக்கும் ஆமாங்க அந்த திருப்பதி போக வேண்டும், அந்த எம்பெருமான் அந்த ஏழுமலையான பார்க்க வேண்டும், தரிசனம் பெற வேண்டும் என்று நீண்ட நாளா உனக்கு ஆசை. ஆனாலும் உன்னால போக முடியல. கல்யாணம் முடிஞ்சவுடன் மறுவீடு சென்றதும் உடைய மாமனார் உன்னை அழைத்ததும் உனக்கு சந்தோஷம். சொல்லு சொல்லு. உடனே எங்க மாமனார் கூப்பிட்டாருல, ஓடி போய் பஸ்ல சீட்டு பிடிச்சி நான் உக்காந்துட்டேன். அவரும் வந்தாரு, அவரும் எதிர்ச்சிட்டுல அவர் உட்காந்துட்டாரு. ஆமாங்க. கண்ட்ராக்டர் வந்தாரு, டிக்கெட் 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 நேரா கேட்டுன்னு வந்தாரு. நானும் திருப்பதிக்கு போறேன்னு வந்தேன். எங்க மாமனார் தானே கூப்பிட்டாரு. அவரு டிக்கெட் எடுக்க போறாரு, நான் கம்முன்னு உக்காந்துங்கிறேன். ஆமாங்க. அவரு நான் நினைச்சுங்கிறாரு வீட்டுக்கு தலை மருமக புள்ள கம்முன்னு உக்காரு. அவன் எங்கன்னா வட்டிக்கு வாங்கி வந்திருப்பான். அவன் டிக்கெட் எடுக்க போறான்னு அவரு உக்காந்துங்கிறாரு. ஆமாங்க. அவரு எடுப்பாரு, நான் பாத்துக்கிறேன். நான் எடுப்பேன், அவரு பாக்குறாரு. எங்க 2 பேரும் கண்ட்ராக்ட் யாருமே டிக்கெட் எடுக்கல. உடனே எங்களை காரி முடிஞ்சு அங்கே இறங்கி விட்டு வண்டி விட்டுட்டாரு. நான் ஊரெல்லாம் தமிழ் போட்டு வந்துட்டு திருப்பதிக்கு போறேன். நானும் திருப்பதிக்கு போறேன் சொல்லிட்டு வந்துட்டேன். திரும்பி வீட்டுக்கு போனா ஊர்ல இருக்கிற ஜனெல்லாம் மூஞ்சி மேல காரி மொழி போறேன். அங்கிருந்து நானும் எங்க மாமனார படிநாடியா நந்து திருப்பதிக்கு போனேங்க. திருப்பதிக்கு போயிட்டீங்க. ஆனா உண்மையில நல்ல தரிசனம். நேரா திருப்பதிக்கு போயிட்டு அந்த முருக பெருமானை பார்த்துட்டேன். திருப்பதிக்கு போயிட்டு யார பார்க்கிற? முருக பெருமானை. அப்ப திருத்தல யார பாக்குறா? ஏழுமலையா. என்ன செய்யலாம்? திருப்பதியில முருகனை போன வாரம் ஏறி போட்டாங்களான்னு திருப்பதி போய் முருகனை பாக்கலாம்னா, திருத்தணியில ஏழுமலையில பாக்கலாம்னா சரியா பாத்துக்கிறாங்க. திருப்பதியில முருகனை பாத்துக்கிறான், திருத்தணியில ஏழுமலை உண்மைதானா? ஒழுங்கதான் சொல்ல கேள்வியா. திருப்பதியில யார பார்த்தா? திருப்பதி யார பார்த்தா? முருகனா. அண்ணமலை பாத்தியா? திருத்தணியில ஏழுமலையா? அதே மாத்தலாங்க. திருப்பதியில அந்த எம்பெருமான் நாராயணன், அந்த ஏழுமலையா திருத்தணியில முருகன். சாமி கும்பிட்டு வெளியே வந்துங்க. அவன் போறான், சாமி கும்பிடுறான், வெளியே வரான், ஹோட்டல்ல சாப்பிடறான், லட்டு வாங்குறான், வீட்டுக்கு போறான். எங்களுக்கு வேற பச்சை காது அடிக்குது. இட்லி எவ்வளவுன்னு போய் கேட்டா ஒரு இட்லி 15 ரூபாய் சொல்றாங்க. பாயிட்ல கை விட்டு பாக்குற ஒரே ஒரு பிள்ளை மொழியும் பார்த்தாட்டா 5 ரூபாய் தாங்க. திருப்பதிக்கு ஆமாங்க. அந்த 5 ரூபாய்க்கு பாதி இட்லி கூட வராது பழகுது. பச்சை வேற காது அடிக்குது. சரி வெத்தலை பாக்குனா வாங்கி போட்டு பச்சாவத்தில் சொல்லிட்டு
நேரா பங்கல்ல போய் வெத்தலை பாக்கு வாங்கணும். வெத்தலை பாக்கு கேட்டேன். ஆனா கடைக்காரர் சும்மா சொல்லக்கூடாது. நான் குத்தா 5 ரூபாய்க்கு 4 வெத்தலை 2 பாக்கு குத்தாருங்க. 4 வெத்தலை 2 பாக்கு வாங்கிட்டு வந்து எங்க மாமனார் 2 குடுக்குறேன். எங்க மாமனார் என்ன பார்த்து கேக்குறாரு, அருவுக்குதான் உனக்கு புத்திக்குதான் உனக்கு பரமாவுக்கு போய் யாரா எங்க மாமனார் என்ன கேக்குறாரு, கேக்குறேன் நீ பாத்துக்கிற என்ன கேக்குறாரு, என்ன மாமனாரு என்ன பார்த்து இப்படி கேக்குறியா, என்ன வெத்தலை பாக்கு மட்டும் வாங்கி வந்து சுண்ணாம்பு யாரா வாங்கி வருவாங்கன்னு கேக்குறாரு. இப்பதான் மழை பெஞ்சு ஏறி குட்டிலாம் தண்ணி வந்துக்குது. தாவுக்குள்ள வந்து அங்க உக்காந்துக்கினேன். தொலைச்சு விட தொலைச்சு நான் எங்க விட்டேன், பக்காத்துல விட்டேன். உடனே போய் கடைக்காரர்கிட்ட நான் வந்து 5 ரூபாய்க்கு 4 வெத்தலை 2 பாக்கு குத்தி சுண்ணாம்பு ஏன் தரலன்னு டப்பாலுக்குதே எத்துமா வண்டி தர்றான்னு நான் அப்பதாங்க நினைச்சேன். நான் வந்து 5 ரூபாய்க்கு 4 வெத்தலை 2 பாக்கு டப்பா வரும், ஒரு டப்பா சுண்ணாம்பு அப்படியே தூக்கின்னு வந்துட்டேன். எங்க மாமனார் 2 சுண்ணாம்பு டப்பாவை தர நான் வரதுக்குள்ள எங்க மாமனார் ஒரு வேலை பண்ணிக்கிறேன். நான் வாங்கிட்டு வந்து வெத்தலை எனக்கு 2 வெத்தலை அவருக்கு 2 வெத்தலை சரியா பிரிச்சு வச்சாரு. எனக்கு ஒரு பாக்கு அவருக்கு ஒரு பாக்கு சரி பாகமா பிரிச்சுட்டுக்கிறேன். நான் விடுவேனா நானு எத்தாந்த சுண்ணாம்புல பாதி சுண்ணாம்பு நான் வச்சுக்கினேன், மீதி சுண்ணாம்பு அவரு வச்சுக்கினேன். அங்கல கரெக்டா இருக்கணும். ஆமாங்க, போட்டு மொல்றோம், ஒரே எச்சில் தாங்கல. மார்கழி மாசம் வெயில், மார்கழி மாசம் கத்திரி வெயில் தெரியுமா? கத்திரி வெயில் எப்ப வரும்? மார்கழி எப்ப வரும்? கத்திரி வெயில் எப்ப வரும்? கத்திரி வெயில் எப்ப வரும்? சொல்லாத குடு குத்தா உட்கார சொல்லிட்டேன். சித்திரை மாசம் கத்திரி வெயில் தலை வச்சு பாருங்க. நானும் எங்க மாமனார வர போய் நின்னுங்க. ஆமாங்க, நாக்கு எரியுமாடா? ஒரே சொல்லா ஒழுகுது. அந்த நேரம் தான் ஒரு நாய் வந்து எதிர நின்னுங்கன்னா அதுவும் அது நாக்குலயும் சொல்ல ஒழுகுது. ஓடி வச்சதில்ல. ஆமாங்க, நாக்க தொங்க போட்டு அதுவும் தப்பு பண்ணிட்டு. ஆமாங்க, அடடே இதுவும் நம்மள மாதிரியே வெத்தலை பாக்கு வாங்கி போட்டுதான் சுண்ணாம்பு அதிகமாகி போய் சொல்லு வழங்கி கிடக்குது. இது பின்னாடி போனா தான் வைத்தியம் கிடைக்கும். நானும் எங்க மாமனாரும் நின்னு பார்த்தோம். ஆமாங்க, நாக்க தொங்க போடவா இதுவும் சுண்ணாம்புல தான் வாய வச்சிருச்சு. ஆமாங்க, இத கூட போனாதான் தீரும். அது பின்னாடி போறீங்க இன்னும் பாத்துக்கிறோம். எப்படி 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 அந்த நேரம் தான் ஒருத்தன் வேலைக்காத்த அந்த புள்ள உக்காந்து எழுந்து போறான். ஆமாங்க, உக்காந்து ஏந்து போறான். ஆமாங்க, இந்த நாய் என்ன பண்ணிச்சா திபு திபுன்னு போய் வச்சுருச்சு. உட்காந்து எழுந்து போறாங்க. ஆமாங்க, உடனே எங்க மாமனார் என்ன கூப்பிட்டு நாக்கு உள்ள போயிடுச்சு. நாய் நாக்கு அவ்வளவு பெரிய நாக்கே உள்ள போகுதுன்னா போயிடுச்சு. நம்ம நாக்கு உள்ள போவாதா? நாய் செத்துட்டு எங்க மாமனார் போய் ஒரு சிலுப்புனார். மாமனாரு ஆமாங்க, நான் விடுவேனே நானு. மாமனார் நாக்க உள்ள போகுதுன்னா நம்ம நாக்கு போவாது. எங்க மாமனார் தள்ளிட்டு நான் போய் ஒரு சிலுப்பு அப்ப தாங்க எச்சில அடங்குச்சு. எங்க மாமனார் என்ன கூப்பிட்டு மண்ணா துணாலும் மறைய துணா இது நமக்குள்ளே இருக்கட்டும், வாங்குறதுக்குள்ள வீட்டுக்கு போலான்னு நேரா வீட்டுக்கு போனேன். என் மொண்டாட்டி வெளியே நின்னுங்கிறா. அடியே பச்சி காது அடிக்குது தண்ணி மொண்டாடி. அவ என்ன பார்த்து கேக்குறா, ஏங்க திருப்பதிக்கு போயிட்டு கை வீச்சுன்னு வரையே ஒரு பழமுங்கானோ ஒரு லட்டுங்கானோ என்னன்னு கேக்குறா. ஆமாங்க, எந்த கோயிலுக்கு போனாலும் பொறிக்கடலை அவளுக்கு கேக்குறாங்களோ இல்லையா? திருப்பதி என்றாலே ஆமா ஃபேமஸ். ஆமாங்க, நான் என்ன சொன்னேன், அடி பாவி தண்ணி மண்டா நந்து கதை சொல்றேன்னு தண்ணி மண்டாந்து அவ என் கையில குடுத்துட்டு என்ன பார்த்து கேக்குறா, நீ மட்டும் திருப்பதிக்கு போனா துண்டு வச்சியா? பொதுவா கேட்டா ஆமாங்க, நீ மட்டும் அத போல சாப்பிட்டு துண்டு வச்சியா? நான் அப்பதான் நினைச்சேன் மண்ணு துண்ணாலும் மறை துண்ணணும். மாமனார் நம்ம சொன்னாரு வீட்டுக்கு வந்தது வராத்தமா பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரா? அடி ஏய் அப்படி சேர்ந்து தாண்டி அந்த கதை அவளாண்ட சொன்னேன். யாரு மூஞ்சி தொடப்படையில அச்சு தச்சுட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், வெத்தலை பாக்கு எது வேணுமா? அழிவிச்சு விட்டாரு. இது எந்த நாடு? மத்திய மத்தனாபுரி நாடு. நான் சின்ன பையனு என்ன மட்டும் கூப்பிட்டு அச்சுக்கினாக்கிறியா? எங்க அண்ணங்காரன் ஒருத்தங்காரன் முடிஞ்சா மேல கை வச்சுப்பாரு. எங்க அண்ணன் போனக்காரனா? ஆமா.
அடிக்கிற உன் அம்மா சிலுங்கடா. என் பரம்பை. பிரபுவே 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 சொல்லு சொல்லு மாமா பையா மாலை பார்த்தால பயம் மாலை பார்த்தால பயம் உக்காந்த பார்த்தால பயம் வாயால பார்த்தால கருத்தருவால இரண்டா ஏதோ சொல்ல ஆசைப்படுறான் புரிய மாட்டேங்குது என்ன சொன்ன பணம் 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 ஒயின் ஷாப் வர சொன்னி ஒயின் ஷாப் வர சொன்னி தாத்தா தாரி மாமான்னு நான் நினைச்சேன் உம்ம மரியத்துல அடி மாமா பையா அட நக்காரி பையா ராமானி பையா அட முட்டக்கண்ணு பையா ஐயோ அறுத்துக்கச்சுடாப்பா ஐயோ அம்மா ஐயோ என் கல்யாண சாமா போச்சு
என்னென்ன சாமான் அட கொலகார பாவி டேய், 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 டேய். ஐயோ மூணுத்தி அறுத்து வாயில போட்டுக்கலாம் அம்மா என்னது அட அம்மா வெளியே வந்து எழுத விட்டாச்சு வந்தானே இதுக்கு அப்புறம் அது ஒட்டாது இதாதானே ஓடிட்டு கடவுளே அம்பு வச்சுக்கலடா எப்பா ஐயோ பையா பயமாகுதுடா பயமாகுதுடா கடவுளே அம்பு வச்சுக்கலடா எப்பா பயமாகுதுடா நான் பொண்டாட்டி விட்டாலும் விடுவா என் மாமியார் கேப்பாளே கொண்டாட்டி விட்டாலும் விடுவா டெய்லியும் வேற தொட்டு தொட்டு வேற பாப்பா தொட்டு தொட்டு பாப்பாடா என்னது மம்மு மம்மா பெப்பத்தி பெப்பத்தி மாமியாரா கல்யாணத்துக்கு சீதன் மாத்தா கட்டிருந்து ஆமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னடா பாரியா அதை கூட இருந்து போறேன் நான் பாரு நான் பாட கூட இருந்து போறேன் ஆமா இந்த கல்யாணம் இந்த கல்யாணம் நடந்துதா பார்த்து சிரிக்கிறான் அவன். என்ன பாத்துக்கிட்டோம் இந்த கல்யாணம் நடந்துதா நடந்ததுங்க சத்தியமா சொல்றேன் கல்யாணம் நடக்கல திருமணம் தான் பண்ணாங்க கிடையாது நீ அப்புறம் இருந்து கால தாமது கேட்டால் கட்டு கதை அழிவிச்சு மாட்டோம் இது எப்படிப்பட்ட நாடு எந்த நாடு எந்த நாடு நான் தமிழ்நாடு ஆந்திர வாடாடி ஆப்பிரிக்கா போறது ஏய் இதுதான் மத்தியபத்மநாபுரி நாடு மதிபதனாபுரி நாடு மத்தியபத்மநாபுரி நாடு இந்த மதுரை நாட்டை ராஜேந்திர மன்னர் பெயரோடு 2 மன்னரா 1 மன்னரா 2 வாட்டி சொல்றேன் பெருமையா சொல்றேன் ராஜேந்திர மன்னர் அது மட்டுமடா எனக்கு ஒரே மகன் ஒப்பற்ற மகன் செத்துட்டானா ஆதிவாதி தூக்கி போறாதுங்க ஏன் 14 பேர் தூக்கிட்டு தான் நான் போய் சேருவேன் டேய், ஒரே மகன் ஒப்பற்ற மகன் சிவமணி அயல்நாடு சென்று பட்டங்களை போய் முடித்து இப்போது தாயகம் வருவதாக செய்தி ஒரே மகன் அயல் நாடு சென்று தாயகம் திரும்புகிறார் ஆமாடா. மாவிலை தோரணங்கள் மகர விளக்குகள்